அன்புமயமான சொற்கள் எவன் வாயிலிருந்து வெளிப்படுகின்றனவோ அவனே மாந்தருள் தலை சிறந்தவன். இரு கரங்களாலும் எவன் அன்பு நிரம்பிய செயல்களை பக்தியுடன் செய்கிறானோ அவனே நற்பணிகளின் தலை ஊற்று ஆவான் என்கிறது ஜரதுஸ்தர சமயம். இதை பின்பற்றுபவர்கள் பார்சி எனப்படுகின்றனர். பெரியோரை மதிக்க வேண்டும், நன்றி மறவாமல் இருக்க வேண்டும், எவர் பொருளையும் பறிக்கலாகாது, எந்த மனிதரையும் ஏமாற்றக்கூடாது, எல்லோருக்கும் நன்மையே செய்ய வேண்டும், பழிக்கு பழி வாங்குதல் கூடாது, கோபத்தை தவிர்க்க வேண்டும், உன் கைகள் பிறர் பொருளை திருடாமல் இருக்கட்டும், உன் கால்கள் தவறான பாதையில் செல்லாதிருக்கட்டும், உன் மனதில் தவறான எண்ணங்கள் புகாமல் இருக்கட்டும், உன் வருவாயில் 1/3 பகுதியை நற்காரியங்களுக்கு செலவிட வேண்டும். தீங்கு இழைப்பவர்க்கும் நன்மை செய்வதே என்றும் லட்சியமாக இருக்கட்டும் என்கிறது பார்சி சமயத்தின் பகல்வி மந்திரம். நன்றி, வணக்கம்.